இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபியை வந்து குக் வித் கோமாளில கனி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கும். அப்புறம் இந்த ரெசிபில வந்து சாதத்துல கொஞ்சம் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடிச்சு நம்ம வந்து உருண்டை பிடிப்போம். அப்படி வந்து மிக்சியில் அடிக்கும் போது ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தயிர் ரொம்ப சேர்த்தீங்கன்னா கொலன்னு ஆயிடும். ஸோ அந்த தயிரை வந்து நீங்க பார்த்து சேர்த்துக்கணும். சப்போஸ் ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சாதத்தை கூட சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்புறம் நான் இங்க வந்து கார்ன்ஃபிளேக்ஸ் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் கிரம்ஸுக்கு பதிலாக வெறும் பிரெட் கிரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லைன்னா அப்பளத்தை வந்து நல்லா தூளாக்கி அதை கூட எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கரண்டி வடித்த சாதத்தை எடுத்துக்கணும். அதில் புளிப்பில்லாத கெட்டியான தயிர் 3 கரண்டி சேர்த்துக்கணும். ரொம்ப தயிர் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தா உருண்டை பிடிக்க வராது. அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வத்தல் போட்டு பொரிய விடணும். அதை அப்படியே சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையில் நல்லா எண்ணெயை தடவி கொஞ்சம் சாதத்தை எடுத்து உருண்டை பிடிக்கணும். உருண்டைக்குள்ள ஒரு குழி மாதிரி செஞ்சு அதில் ஒரு சின்ன துண்டு ஊறுகாயை வச்சு உருட்டிக்கணும். இந்த மாதிரி எல்லா சாதத்தையும் உருட்டிக்கணும். அப்புறம் ஒரு பவுலில் 1/2 கப் மைதா மாவை எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது ஒரு தோசை மாவு பாத்துக்கு இருக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ செஞ்சு வச்சிருக்கிற உருண்டையை எடுத்து முதல்ல மைதா மாவுல டிப் பண்ணணும். அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா பிரெட் கிரம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செய்யணும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் உருண்டையை போட்டு பொன்னிறமாக பொரிக்கணும். சுவையான கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.